இப்போ பாருங்கள், பூரி போடுறதுக்கு வந்து எண்ணெயில் வந்து பூரியை போட்டுட்டு பூரி மாவை போட்டுட்டு இப்படி அமுக்கி விடணும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா இது உப்பிட்டு வரும். இப்போ எண்ணெய் ஹீட் இல்லாமல் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பூரி. ஸோ நான் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்து இப்போ போட்டேன், அதனால் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னு போடுங்க. அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன். இது வந்து அப்பளம் மாதிரி இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீட் ஆக்கி போட்டோம்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு அழகாக வரும். வெயிட் பண்ணுங்கள், எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டும். இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பூரியை போட போகிறோம். இப்போ இப்படி அமுக்கி கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இதுதான் ஹீட் ஆகிறதுக்கும் ஹீட் ஆகாமல் போடுறதுக்கும் உள்ள பூரியோட வித்தியாசம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பூரி நல்லா வரும். இப்போ எப்படி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பூரிக்கும் செகண்ட் பூரிக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு தான் நான் சிம் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் போட்டேன். ஸோ இவ்வளோ தான் பூரி மாவு எப்படி தேய்க்கணுன்றதை வந்து என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயே சின்ன சின்ன மாவை திரட்டினீங்கன்னா பூரி. இதுவே பெருசு பெருசாக இது பண்ணிங்கன்னா உருண்டை பிடிச்சிட்டு தேய்ச்சிங்கன்னா அது சப்பாத்தி. அவ்வளோதான் வித்தியாசம். பூரிக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ வித்தியாசம். பூரி குருமா வந்து நான் இங்கே செஞ்சுருக்கேன். ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுச்சுங்களா? இவ்வளோதான் பூரி. எண்ணெய் வந்து எல்லா இடமும் இருக்கணும், அதனால் சும்மா அழுத்தம் கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், பூரி உப்பிட்டு வருது பாருங்கள். ஸோ பூரி எப்படி வந்திருக்குது. இவ்வளோ தான் பூரிங்க. பூரி செய்கிறது இவ்வளோ தான். ஸோ என்னோடய பூரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இங்கே பாருங்கள், பூரியெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. எப்படி இருக்குது பூரி?